அதாவது சிம்ம ராசி என்பது சூரிய பகவானின் ஆட்சியில் இயங்கும் ஒரு ராஜசீயமான ராசி. இந்த ராசியில் பிறந்தவர்கள் இயல்பாகவே தன்னம்பிக்கை, தலைமைத்திறன், கௌரவம், பெருமை, மரியாதை ஆகியவற்றை உயிராக கொண்டவர்கள். எங்கு சென்றாலும் தங்களை வெளிப்படுத்தி கொள்ளும் ஆற்றலும் மற்றவர்களை ஈர்க்கும் தனித்துவமான ஒளியும் இவர்களிடம் இயற்கையாகவே இருக்கும். கூட்டத்திலிருந்து தனித்து தெரிய வேண்டும், அனைவராலும் மதிக்கப்பட வேண்டும், நான் என்ற அடையாளம் தெளிவாக நிலைக்க வேண்டும் என்ற ஆசை இவர்களின் மனதின் ஆழத்தில் வேரூன்றி இருக்கும். சாதாரண வாழ்க்கையை விரும்பாத சிம்மராசிக்காரர்கள் எப்போதும் உயர்ந்த நிலை, பெரிய பெயர், சமூக மரியாதை ஆகியவற்றையே நோக்கி பயணிப்பவர்கள். சிம்ம ராசிக்காரர்கள் மிகவும் நேர்மையானவர்கள், திறந்த மனதுடன் பழகுபவர்கள், மனதில் ஒன்று வெளியில் ஒன்று என்று நடிக்க தெரியாதவர்கள். அதனால் சில நேரங்களில் கடுமையாக பேசுவது போல தோன்றினாலும் உள்ளுக்குள் எந்த கபடமும் இல்லாதவர்கள். தங்களுக்கு கீழே இருப்பவர்களை உயர்த்தி பார்க்கும் மனமும் மேலே இருப்பவர்களை மதிக்கும் குணமும் இவர்களிடம் இருக்கும். ஆனால் தங்கள் மரியாதைக்கு சிறிய பண்பாடு ஏற்பட்டாலும் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளும் இயல்பும் உண்டு. பாராட்டும் புகழும் கிடைத்தால் மலையளவு உற்சாகம், அவமதிப்பு ஏற்பட்டால் ஆழமான மனவேதனை. இந்த இரண்டு எதிர்மறை உணர்ச்சிகளும் சிம்ம ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் அடிக்கடி நிகழும். தொழில் மற்றும் வேலைவாய்ப்பு வாழ்க்கையில் சிம்ம ராசிக்காரர்கள் கட்டளையிடும் பதவிகளிலும் தலைமை பொறுப்புகளிலும் சிறந்து விளங்குவார்கள். அரசு வேலை, உயர் பதவி, மேலாண்மை துறை, அரசியல், காவல், இராணுவம், நிர்வாகம், திரைப்படம், கலை, விளையாட்டு, மேடை பேச்சு போன்ற துறைகள் இவர்களுக்கு மிகவும் ஏற்றவை. யாருக்கு கீழும் நீண்ட காலம் வேலை செய்வது இவர்களுக்கு பிடிக்காது. சொந்த முடிவுகள் எடுக்கும் முடியும் இடம், தங்கள் திறமையை வெளிப்படுத்த முடியும் மேடை கிடைத்தால் சிம்ம ராசிக்காரர்கள் அங்கு ராஜாவை போல உயர்ந்து நிற்பார்கள். ஒருமுறை பெயர் வந்துவிட்டால் அந்த துறையில் நீண்ட காலம் மின்னும் திறன் இவர்களுக்கு உண்டு. பணம், செல்வம், வசதி, வாழ்க்கை பற்றி சொன்னால் சிம்ம ராசிக்காரர்கள் பணத்தை சம்பாதிக்க தெரிந்தவர்கள், அதே நேரத்தில் செலவழிக்கவும் தெரிந்தவர்கள். ஆடம்பர வாழ்க்கை, நல்ல உடை, உயர்தர பொருட்கள், சொகுசு வாகனங்கள், பெரிய வீடு ஆகியவற்றில் அதிக விருப்பம் கொண்டவர்கள். பணத்தை சேமிப்பதை விட வாழ்க்கையை ரசிப்பதில் அதிக கவனம் செலுத்துவார்கள். அதனால் வாழ்க்கையின் ஆரம்பத்தில் ஏற்ற இறக்கங்கள் இருந்தாலும் நடுத்தர வயதுக்கு பிறகு நிலையான செல்வம், சொத்து மதிப்பு ஆகியவை சேரும். சரியான நேரத்தில் சரியான முடிவுகளை எடுத்தால் கோடீஸ்வர யோகமும் இவர்களுக்கு கைவசம் ஆகும். வீடு, நிலம், வாகன யோகம் குறித்து பார்க்கும் போது சிம்ம ராசிக்காரர்களுக்கு சொந்த வீடு, பெரிய கட்டிடம், அழகான இல்லம் வாங்கும் யோகம் மிகவும் வலுவாக இருக்கிறது. சாதாரண வீட்டில் திருப்தி அடையாத இவர்கள் என்னுடைய வீடு அனைவரும் பார்க்கும் வகையில் இருக்க வேண்டும் என்ற ஆசையுடன் செயல்படுவார்கள். கார், பைக் போன்ற வாகனங்களில் கூட உயர்தரத்தை தேர்வு செய்வார்கள். வாழ்க்கையில் ஒரு முறையாவது ராஜ வாழ்க்கை என்று சொல்லும் அளவுக்கு வசதிகளை அனுபவிக்கும் காலம் இவர்களுக்கு கண்டிப்பாக வரும். சிம்ம ராசிக்காரர்கள் குடும்பத்தை பாதுகாக்கும் சிங்கத்தைப் போல நடந்து கொள்வார்கள். தங்கள் குடும்பத்திற்காக எந்த தியாகத்தையும் செய்ய தயங்க மாட்டார்கள். நண்பர்கள் வட்டத்தில் மையப்புள்ளியாக இருப்பார்கள். ஆனால் உண்மையான நட்பு இல்லாதவர்களை உடனே கண்டுபிடித்து விலகி நிற்பார்கள். சமூகத்தில் மதிப்பு, மரியாதை, பெயர் ஆகியவை இவர்களுக்கு மிகவும் முக்கியம். அதனால் சமூக சேவை, உதவி, தானம் போன்ற விஷயங்களிலும் ஈடுபட்டு நல்ல பெயர் பெறுவார்கள். சிம்ம ராசிக்காரர்கள் பிறப்பிலேயே தலைமைத்துவம் கொண்டவர்கள். சூரியன் போல தங்களை சுற்றியுள்ளவர்களுக்கு ஒளி கொடுப்பவர்கள். வாழ்க்கையில் சோதனைகள் வந்தாலும் அவற்றை தாண்டி உயர்ந்து நிற்கும் மன வலிமை இவர்களின் மிகப்பெரிய பலம். சரியான வழியில் சென்றால் புகழ், பணம், அதிகாரம், மரியாதை அனைத்தையும் ஒரு சேர அனுபவிக்கும் ராஜ வாழ்க்கை சிம்ம ராசிக்காரர்களுக்கு தடையில்லாமல் கிடைக்கும். மேலும் சிம்ம ராசிக்காரர்களின் காதல் வாழ்க்கை சாதாரணமாக இருக்காது. அது எப்போதும் தீவிரமாகவும் ஆழமாகவும் பெருமிதம் கலந்ததாகவும் இருக்கும். காதலில் விழுந்தால் முழுமையாகவே விழுவார்கள். தங்களை முழுமையாக அர்ப்பணிப்பவர்கள் என்பதால் எதிர்பார்ப்பும் அதே அளவுக்கு அதிகமாகவே இருக்கும். தங்கள் காதலை அனைவரும் அறிய வேண்டும் என்று பெருமையாக பேச வேண்டும் என்ற மனநிலை இவர்களுக்கு இயல்பாகவே இருக்கும். காதலில் பாராட்டும் கவனமும் கிடைத்தால் சிம்ம ராசிக்காரர்கள் மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். ஆனால் அலட்சியம், மதிப்பில்லாத பேச்சு போன்றவை இவர்கள் மனதை ஆழமாக காயப்படுத்தும். ஒருமுறை மனம் உடைந்தால் மீண்டும் பழைய நிலைக்கு வர இவர்களுக்கு நீண்ட காலம் தேவைப்படும். திருமண வாழ்க்கை மற்றும் தாம்பத்திய அனுபவங்கள். திருமண வாழ்க்கையில் சிம்ம ராசிக்காரர்கள் பொறுப்பான கணவன் அல்லது மனைவியாக இருப்பார்கள். குடும்பத்தின் தலைமை பொறுப்பை தாங்களே ஏற்க வேண்டும் என்ற எண்ணம் இவர்களிடம் வலுவாக இருக்கும். வாழ்க்கை துணையை பாதுகாக்கவும் உயர்த்தவும் நல்ல நிலைக்கு கொண்டு செல்லவும் முழு முயற்சியுடன் செயல்படுவார்கள். ஆனால் தங்கள் கருத்துக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்ற பிடிவாதம் சில நேரங்களில் கருத்து வேறுபாடுகளை உருவாக்கும். பரஸ்பர மரியாதை, பாராட்டு, புரிதல் இருந்தால் சிம்ம ராசிக்காரர்களின் திருமண வாழ்க்கை ராஜ வாழ்க்கை போல பிரகாசிக்கும். அதிலும் முக்கியமாக சிம்ம ராசிக்காரர்கள் பொதுவாகவே நல்ல உடல் வலிமையுடன் இருப்பார்கள். சுறுசுறுப்பான இயல்பு, செயல்திறன், சக்தி நிறைந்த மனநிலை இவர்களின் பலம். ஆனால் மன அழுத்தம், கோபம், அதிக வேலை சுமை காரணமாக இதய சம்பந்தமான சிக்கல்கள், இரத்த அழுத்தம், கண் சம்பந்தமான பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் உண்டு. ஒழுங்கான உணவு பழக்கம், உடற்பயிற்சி, தியானம் போன்றவற்றை கடைபிடித்தால் நீண்ட காலம் ஆரோக்கியமாக வாழ முடியும்.
சிம்ம ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் சில காலகட்டங்கள் முழுமையான திருப்புமுனையாக இருக்கும். அந்த நேரங்களில் திடீர் முன்னேற்றம், பெரிய வாய்ப்புகள், பதவி உயர்வு, புகழ் ஆகியவை கிடைக்கும். குறிப்பாக நடுத்தர வயதுக்கு பிறகு வாழ்க்கை மிகவும் நிலையாகவும் செழிப்பாகவும் மாறும். முன்பு செய்த உழைப்புகளுக்கான பலன் ஒரே நேரத்தில் கிடைக்கும் காலகட்டம் இது. அந்த சமயங்களில் எடுத்த முடிவுகள் எதிர்கால வாழ்க்கையை நிர்ணயிக்கும். உள்ளுக்குள் ஒரு ராஜசீய ஆன்மீக மனநிலையும் சிம்ம ராசிக்காரிடம் இருக்கும். தெய்வ நம்பிக்கை வலுவாக இருந்தால் வாழ்க்கையில் ஏற்படும் தடைகள் மெதுவாக நீங்கும். சூரிய பகவானை வழிபடுவது, ஆதித்ய கிருதயம் போன்ற ஸ்லோகங்களை ஜபிப்பது மன உறுதிகளையும் அதிர்ஷ்டத்தையும் அதிகரிக்கும். தானம், சேவை, பிறருக்கு உதவி செய்வது இவர்களின் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை உருவாக்கும். சிம்ம ராசிக்காரர்களின் வாழ்க்கை ஏற்ற இறக்கங்களுடன் இருந்தாலும் இறுதியில் உயர்வு, புகழ், மரியாதை, செல்வம் ஆகியவற்றை சேர்த்து தரும். ஒரு ராஜபாதை போன்றவற்றை தங்கள் அகங்காரத்தை சற்றே கட்டுப்படுத்தி பிறரின் உணர்வுகளையும் மதித்தால் சிம்ம ராசிக்காரர்களுக்கு கிடைக்காத உயரம் இல்லை. அதே போல சிம்ம ராசிக்காரர்களுக்கு பெரிய பணம் சிறு சிறு வழிகளில் அல்ல, ஒரே நேரத்தில் பெரிய வாய்ப்புகள் மூலம் வரும். தொழில் விரிவாக்கம், பதவி உயர்வு, அரசாங்க ஆதரவு, பெரிய ஒப்பந்தங்கள், பாராட்டு பெற்ற திட்டங்கள் போன்றவற்றின் மூலம் பண வரவு அதிகரிக்கும். பணம் வந்தவுடன் அதை மறைத்து வைக்காமல் வாழ்க்கையை உயர்த்தும் வகையில் பயன்படுத்தும் மனநிலை இவர்களுக்கு இருக்கும். அதனால்தான் இவர்களின் வீடு, வாகனம், வாழ்க்கை முறை அனைத்தும் ஒரு ராஜ வாழ்க்கை போல தெரியும். சரியான காலத்தில் எடுத்த முதலீடு முடிவுகள் இவர்களை கோடீஸ்வர நிலைக்கு கொண்டு செல்லும் திறன் கொண்டவை. சிம்ம ராசிக்காரர்கள் ஒரே வேலை அல்லது ஒரே இடத்தில் நீண்ட காலம் சிக்கி இருப்பதை விரும்ப மாட்டார்கள். தங்கள் திறமைக்கு மதிப்பு கிடைக்கவில்லை என்று உணர்ந்தால் தைரியமாக வேலை மாற்றம் செய்வார்கள். அந்த மாற்றம் ஆரம்பத்தில் சவாலாக இருந்தாலும் பின்னாளில் பெரிய உயர்வை தரும். சுயதொழில், சொந்த நிறுவனம், தனி அடையாளம் உருவாக்கும் முயற்சிகள் இவர்களுக்கு மிகவும் சாதகமானவை. பெயர், பிராண்ட், புகழ் ஆகியவற்றை மையமாக கொண்ட தொழில்களில் சிம்ம ராசிக்காரர்கள் வெற்றி பெறுவார்கள். சிம்ம ராசிக்காரர்களின் ஜாதகத்தில் வெளிநாட்டு யோகம் பலருக்கும் வலுவாக இருக்கும். வேலை, தொழில், கல்வி அல்லது அரசு சார்ந்த பணிகள் காரணமாக வெளிநாடுகளுடன் தொடர்பு உருவாகும். சிலர் வெளிநாட்டில் வேலை செய்து பெரிய அனுபவம், பொருளாதார முன்னேற்றமும் அடைவார்கள். வெளிநாட்டு பயணங்கள் இவர்களின் வாழ்க்கையில் புதிய திருப்பங்களை உருவாக்கி மனதளவில் கூட பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தும். அந்த அனுபவங்கள் இவர்களின் தன்னம்பிக்கைகளையும் உலக பார்வைகளையும் மேலும் விரிவாக்கும். சிம்ம ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் போட்டியும் எதிர்ப்பும் தவிர்க்க முடியாதவை. உயர்ந்த இடத்தை நோக்கி பயணிப்பவர்களுக்கு எதிரிகள் உருவாவதே இயல்பு. ஆனால் சிம்ம ராசிக்காரர்கள் மறைமுக சதி அல்லது கபடம் மூலம் அல்ல, நேர்மையான போராட்டம் மூலம் எதிரிகளை வெல்வார்கள். தைரியம், நேர்மை, தன்னம்பிக்கை ஆகியவை இவர்களின் ஆயுதங்கள். காலம் கடந்த பிறகு இவர்களுக்கு எதிராக இருந்தவர்கள் கூட இவர்களின் திறமையை ஒப்புக்கொள்ளும் நிலை வரும். சிம்ம ராசிக்காரர்களின் வாழ்க்கை அவர்களுக்கு சில முக்கிய பாடங்களை கற்றுக் கொடுக்கும். அதில் முக்கியமானது அகங்காரத்தை அடக்குவது, பிறரின் உணர்வுகளை மதிப்பது, அதிகாரத்தை பொறுப்புடன் பயன்படுத்துவது என்பவையே. இந்த பாடங்களை உணர்ந்து வாழ ஆரம்பித்தால் வாழ்க்கை மிகவும் அமைதியாகவும் நிறைவாகவும் மாறும். ஆன்மீக ரீதியாக வளர வளர இவர்களின் வாழ்க்கையில் உள்ள தடைகள் தானாகவே கரையும். சிம்ம ராசிக்காரர்களின் வாழ்க்கை ஒரு அரச கதையை போன்றது. ஆரம்பத்தில் சோதனைகள், நடுவில் போராட்டங்கள், இறுதியில் வெற்றி, புகழ், செல்வம், மரியாதை. சூரியன் போல் ஒளிந்து பிறருக்கும் ஒளி தரும் வாழ்க்கை இவர்களுக்கு எழுதப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த வருடம் 2 முறை குரு பேச்சு நடைபெறுகிறது. ஜூன் 2ஆம் தேதியும் அக்டோபர் 31ஆம் தேதியும் குரு பேச்சு நடைபெறுகிறது. ஜூன் 2ஆம் தேதி வரை குரு பகவான் 11 இடமான லாபஸ்தானத்தில் அமர்ந்த நற்பலன்களை வாரி வழங்குவார். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிலவும். திருமண சுப காரியங்கள் தடையின்றி நடக்கும். பண சேமிப்புகள் உண்டாகும். இந்த மாதம் இடத்திற்கு இடம் 2 இடம் மாறுவதால், குரு பகவான் சஞ்சரிப்பதால் பல குழப்பங்களும் மன சங்கடங்களும் விரயங்களும் உண்டாகும். கவனத்துடன் செயல்படுங்கள். ராசிக்குள் கேதுவும் 7ஆம் ஸ்தானத்தில் ராகுவும் அமர்ந்திருப்பதால் கணவன் மனைவிக்குள் அடிக்கடி பிரச்சனைகள், சண்டைகள் வரக்கூடும். உறவினரிடம் எச்சரிக்கையாக இருங்கள். உணவு கட்டுப்பாடு மிக அவசியமாகும். உடல்நல குறைபாடுகள் வரக்கூடும். புதிய மனிதர்களிடம் எச்சரிக்கையாக இருக்கவும். யாரிடமும் வீண் விவாதங்கள் செய்யாதீர்கள். அஷ்டமஸ்தானமான 8ஆம் இடத்தில் சனி பகவான் அமர்ந்திருப்பதால் வெளியூர் பயணங்களால் அலைச்சல்கள் உண்டாகும். உத்தியோகத்தில் பணி சுமை அதிகமாக காணப்படும். பணியிடை மாற்றங்களால் மன மகிழ்ச்சி கெடும். சொத்து பிரச்சனைகளும் வரக்கூடும். கவனம். பரிகாரம். வாரந்தோறும் வரக்கூடிய சனிக்கிழமைகளில் நவக்கிரக பூஜை செய்து வரவும். அமாவாசை அல்லது பௌர்ணமி தினத்தன்று குலதெய்வ கோயிலுக்கு குடும்பத்துடன் சென்று வாருங்கள். நல்லதே நடக்கும். ஏனென்றால் சிம்ம ராசிக்காரர்களுக்கு தொழில் ரீதியாக ஏற்றங்கள் ஏற்படும். வியாபாரம் ரீதியாக நல்ல லாபங்கள் உண்டாகும். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் உண்டு. தனிப்பட்ட முறையில் உங்களுடைய செல்வாக்குகள் கூடும். இழுபறியாக இருக்கக்கூடிய நிலைமைகள் பெரிய அளவுக்கு அனுகூலத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். பிள்ளைகள் விஷயத்தில் ஆராய்ச்சி செய்து கொண்டே இருப்பதை தவிர்ப்பதும் நல்லது. பிள்ளைகளுடன் உள்ளூர் வெளியூரில் பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பு அமைப்புகள் உள்ளது. தெய்வ வழிபாடுகளை செய்து மகிழ்வீர்கள். குடும்பத்தாருடன் மனம் விட்டு பேசுவது நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். எதை பற்றியும் சிந்திக்காமல் முன்னேறி கொண்டே இருப்பதும் நல்லது.
இருக்கும் இடத்திற்கு ஏற்றவாறு மாறிக்கொள்வதும் நன்மைகளை ஏற்படுத்தும். செவ்வாயின் நிலை சரியாக இல்லாமல் இருப்பதால் உறவுகளால் தொந்தரவு ஏற்படும். அமைதி காப்பது நல்லது. ஆவேசப்படாமல் கோபப்படாமல் இருப்பதும் நல்லது. அஷ்டமத்தில் சனி இருப்பதால் உடற்பயிற்சி செய்து கொண்டே இருப்பதும் நல்லது. லாபத்தின் அளவு பன்மடங்காக உயரக்கூடிய அற்புதமான காலகட்டமாக இருக்கும். வீட்டில் பிரச்சனைகள் வரும் வாய்ப்புள்ளதால் கொஞ்சம் தள்ளி இருப்பதும் நல்லது. தாய் வழி உறவு, தந்தை வழி உறவுகளிடம் மனம் விட்டு பேசுவது நன்மைகளை தரும். தேக ஆரோக்கியத்தில் வயிறு சார்ந்த பிரச்சனைகள், உணவு விஷயத்தில் கவனமாக இருப்பதும் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். 4ஆம் இடத்தில் இருக்கும் புதன் அறிவு, புத்திசாலித்தனம், சமயோஜித புத்தி போன்றவற்றை கொடுப்பார். வீடு வாங்குவது, நிலம் வாங்குவது போன்ற யோகங்கள் உண்டாகும். மருத்துவமனை பக்கத்தில் வீடு வாங்குவது, மிலிட்டரி குவார்ட்டர்ஸ் பக்கத்தில் நிலம் வாங்குவது, புதிய தொழில் தொடங்குவது, கடன் முடிவது, புதிய கடன் வாங்குவது போன்ற மாதமாக இருக்கும். இரத்த பந்த உறவுகளிடம் கவனமாக இருப்பதும் நல்லது. பெரிதாக கவலைப்படும் நிலைமைகள் இல்லை. ராசி லக்னத்திலேயே கேது உள்ளதால் தேவையில்லாத சிந்தனைகள் தோன்றும். நரம்பு, இரத்த அழுத்தம், சர்க்கரை தொடர்பான விஷயங்களில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். நவக்கிரகத்தில் இருக்கும் கேது வழிபாடு, சுப்பிரமணியர் வழிபாடு உங்களுக்கு ஏற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்ததாக சிம்ம ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் நிறங்களும் எண்களுக்கும் மிகுந்த சக்தி உண்டு. சூரிய சக்தியை பிரதிபலிக்கும் செம்மஞ்சள், தங்க நிறம், சிவப்பு, மஞ்சள் போன்ற நிறங்கள் இவர்களுக்கு அதிர்ஷ்டத்தை ஈர்க்கும். இந்த நிறங்களை உடை, அலங்காரம், வேலை சார்ந்த பொருட்கள், வாகனம் அல்லது வீட்டின் சிறு அலங்காரங்களில் பயன்படுத்தினால் மன உறுதியும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். அதிர்ஷ்ட எண்களாக 1, 3, 9 ஆகியவை இவர்களின் வாழ்க்கையில் அடிக்கடி நல்ல விளைவுகளை தரும். பெயரில் சூரிய சக்தி நிறைந்த எழுத்துக்கள் இருந்தால் வாழ்க்கையில் உயர்வு, புகழ், அதிகாரம் ஆகியவை விரைவாகவே கிடைக்கும். சிம்ம ராசிக்காரர்கள் தினமும் காலை சூரிய உதயத்தை பார்க்கும் பழக்கத்தை வளர்த்து கொண்டால் மனதளவிலும் உடல் அளவிலும் ஒரு புதிய சக்தி கிடைக்கும். காலை நேரத்தில் எடுத்த முடிவுகள் நாள் முழுவதும் நல்ல பலனை தரும். ஒழுங்கான நடைப்பயிற்சி, உடைப்பயிற்சி, நேரத்தை மதிக்கும் பழக்கம் ஆகியவை இவர்களின் வாழ்க்கையை ஒழுங்குபடுத்தும். சோம்பலை விட்டு செயலில் இறங்கும் போது வெற்றி தானாகவே இவர்களை தேடி வரும். சிறிய பழக்க மாற்றங்களே இவர்களின் வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களை உருவாக்கும். சிம்ம ராசிக்காரர்கள் உறவுகளில் அதிகமாக எதிர்ப்பவர்கள். தங்கள் அன்பும் தியாகமும் முழுமையாக மதிக்கப்பட வேண்டும் என்று நினைப்பார்கள். ஆனால் சில நேரங்களில் அந்த எதிர்பார்ப்பு மன அழுத்தத்தை உருவாக்கும். உறவுகளில் சற்றே விட்டு கொடுத்து பிறரின் பார்வைகளையும் புரிந்து கொண்டால் குடும்பம் மற்றும் நட்பு வாழ்க்கை மிகவும் இனிமையாக மாறும். மன அமைதி கிடைத்தால் வெளி உலக வெற்றியும் இன்னும் உறுதியாகும். சிம்ம ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் திடீர் தடைகள், எதிர்பாராத விமர்சனங்கள், பொறாமை நிறைந்த எதிர்பார்ப்புகள் வரலாம். ஆனால் இவை அனைத்தும் இவர்களின் வளர்ச்சிக்கு தேவையான சோதனைகள் தான். அந்த நேரங்களில் உணர்ச்சி வசப்படாமல் அமைதியாக சிந்தித்து முடிவெடுத்தால் அந்த தடைகளே உயர்வுக்கான படிக்கட்டாக மாறும். குறிப்பாக கோபத்தை கட்டுப்படுத்துவது, வார்த்தைகளை அளந்து பேசுவது மிகவும் முக்கியம். ஆன்மீக வாழ்க்கை சிம்ம ராசிக்காரர்களுக்கு மன வலிமைகளை அளிக்கும் முக்கிய ஆதாரம். சூரிய நமஸ்காரம், ஆதித்ய கிருதயம், காயத்ரி மந்திரம் போன்றவை இவர்களின் மனதை தெளிவாகும், உறுதியாகவும் வைத்திருக்கும். வாரத்திற்கு ஒரு முறை ஏதாவது ஒரு சேவை செல்வது, தானம் செய்வது இவர்களின் வாழ்க்கையில் நல்ல அதிர்ஷ்டத்தை அதிகரிக்கும். ஆன்மீக நடைமுறைகள் இவர்களின் அகங்காரத்தை குறைத்து உண்மையான உள்ளார்ந்த அமைதியை வழங்கும். சிம்ம ராசிக்காரர்களின் வாழ்க்கையின் இறுதி கட்டம் மிகவும் நிறைவானதாகவே இருக்கும். அவர்கள் செய்த உழைப்புகள், தியாகங்கள், நல்ல செயல்கள் அனைத்திற்கும் வாழ்க்கை முழுமையான பதிலை தரும். பெயர், புகழ், செல்வம் மட்டுமல்ல, மனநிலவும் குடும்ப சந்தோஷமும் ஒரு சேர கிடைக்கும். பிறருக்கு வழிகாட்டும் நிலைக்கு வந்து இந்த மனிதர் வாழ்க்கையை ராஜசீயமாக வாழ்ந்தார் என்று சொல்லும் அளவுக்கு ஒரு அடையாளத்தை உருவாக்குவார்கள். ஏனென்றால் சிம்ம ராசிக்காரர்களுக்கு யோக பலன்கள் அதிகளவில் கிடைக்கப் போகிறது. அஷ்டமத்தில் சனி இருப்பதால் அச்சமடைந்து போயிருப்பீர்கள். ஜென்மத்தில் கேது இருப்பதால் விநாயகரை வழிபாடு செய்வது, காரிய சித்தி மாலை மந்திரத்தை கேட்பது உங்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கும். நரம்பு சம்பந்தப்பட்ட உபத்திரவம் ஏற்படும். படபடப்பு, ஜாயிண்டுகளில் வலி போன்றவை ஏற்படும் வாய்ப்புகள் உள்ளது. புத்தாண்டு தொடக்கத்திலேயே பயணத்தை தொடங்கும் யோகங்கள் உள்ளது. பார்க்காத ஊர்களை எல்லாம் சுற்றி வரும் வாய்ப்புகள் ஏற்படும். கோளார் பதிகத்தை கேட்பது நன்மைகளை தரும். எதிரிகள் விஷயத்தில் இருந்து வந்த பதட்டங்கள் நீங்கும். பழைய கடன்களை அடைத்து முடிப்பீர்கள். தாய் தந்தை உங்களுக்கு பெரிய அளவில் உறுதுணையாக இருப்பார்கள். துணை உங்களுக்கு கூடி நிற்பார்கள். காதல் அமைப்பு நன்றாகவே இருக்கும். காதலி, காதலனை பற்றி நீங்கள் நிறையாக தப்பாக நினைத்திருப்பீர்கள். ஆனால் அவர்கள் உங்களுக்கு பெரிதும் உதவியாக இருப்பார்கள். கேது இருப்பதால் மூட் ஸ்விங் பயங்கரமாக ஏற்படும். அதில் கொஞ்சம் கவனமாக இருப்பதும் நல்லது. பணவரவு நன்றாகவே இருக்கும். கடன்களை அடைத்து முடிப்பீர்கள். தொழில் அற்புதமாக இருக்கும். தொழில் செய்பவர்கள் சண்டை சச்சரவுகளை செய்யாமல் இருப்பது அனுகூலத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். வாகனங்களில் செல்லும் போது அதிவேகமாக செல்வது, படிக்கட்டில் வரும்போது கவனக்குறைவாக வருவது போன்றவற்றை தவிர்ப்பதும் நல்லது. இளம் வயது பெண்கள் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். இல்லை என்றால் விபத்துகளில் சிக்கும் வாய்ப்புள்ளதால் கவனம் தேவை. ஹெல்மெட், சீட் பெல்ட் போன்றவற்றை அணிந்து செல்வதும் நல்லது. இரத்தப்பந்த உறவுகளால் அனுகூலம் ஏற்படும். அவர்களால் பணவரவு, சொத்து வரும் யோகங்கள்
லாபங்கள் உண்டாகும். மன அழுத்தம் தீரும். பித்ரு தோஷம் நீங்கக்கூடிய அமைப்புகள் ஏற்படும். ஜூன் மாதத்திற்கு பிறகு குருவே உங்கள் அஷ்டமத்தை பார்ப்பதால் திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படும். அஷ்டமத்தில் சனி இருந்தாலும் பெரும் அதிர்ஷ்டத்தை பெறக்கூடிய ராசியினர் நீங்கள்தான். பொருளாதாரத்தில் அற்புதமான முன்னேற்றம் ஏற்படும். தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபத்தை காண்பீர்கள். அதிர்ஷ்டம் பெறும் காலகட்டமாகவே இருக்கும். எடுத்த காரியங்களில் ஜெயம் ஏற்படும். தொட்டதெல்லாம் துலங்கும் ஆண்டாகவே இந்த புத்தாண்டு உங்களுக்கு அமையப் போகிறது. அது மட்டுமில்லாமல் சிம்ம ராசிக்காரர்களின் வாழ்க்கை ஒரு நீண்ட பயணம் போல இருக்கும். இளமை காலத்தில் தங்கள் திறமை முழுமையாக வெளிப்படாததால் என்னை யாரும் புரிந்து கொள்ளவில்லை என்ற எண்ணம் பலருக்கும் வரும். 20-25 வயதுக்குள் திசை தெரியாத தேடல், வேலை மாற்றம், கல்வி அல்லது தொழிலில் குழப்பம் ஏற்படலாம். ஆனால் 26-32 வயதுக்கு பிறகு வாழ்க்கை மெதுவாக தெளிவாக ஆரம்பிக்கும். 33க்கு பிறகு 40 வயதுக்குள் பெரிய திருப்பங்கள், பதவி உயர்வு, பெயர் புகழ், சமூக அங்கீகாரம் ஆகியவை கிடைக்கும். 41-50 வயதிற்கு பிறகு நிலையான செல்வம், சொத்து, குடும்ப சந்தோஷம், அதிகாரம் ஆகியவை உறுதியாகும். இந்த காலகட்டங்களில் சிம்மராசிக்காரர்கள் உண்மையான ராஜ வாழ்க்கையை அனுபவிப்பார்கள். திசை பலன் மற்றும் வாஸ்து சார்ந்த வாழ்க்கை மாற்றங்கள் சிம்ம ராசிக்காரர்களுக்கு கிழக்கு திசை மிசம் அனுகூலமானது. சூரியன் உதிக்கும் திசை என்பதால் கிழக்கு நோக்கிய வீடு, அலுவலகம் அல்லது அமர்வு இடம் அவர்களின் வாழ்க்கையின் முன்னேற்றத்தை வேகமாக்கும். வேலை செய்யும் மேஜை அல்லது கிழக்கு அல்லது வடக்கு நோக்கி இருந்தால் முடிவெடுக்கும் திறன் அதிகரிக்கும். வாஸ்து முறைகளை முறையாக பின்பற்றினால் வாழ்க்கையில் இருந்த சிறு தடைகளும் மெதுவாக நீங்கும். வீட்டில் சூரிய ஒளி நன்றாக புகும் அமைப்பு இருப்பது மனநிலை மற்றும் ஆரோக்கியத்தில் நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தும். சிம்ம ராசிக்குள் பிறந்தவர்களுக்கே வெவ்வேறு நட்சத்திர பலன்கள் இருக்கும். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மிகுந்த தைரியமும் நிர்வாகத்திறனும் கொண்டவர்கள். பதவி, அதிகாரம் இவர்களை தானாகவே தேடி வரும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கலை, படைப்பாற்றல், காதல் மற்றும் சமூக உறவுகளில் சிறந்து விளங்குவார்கள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பொறுப்புணர்ச்சி, நேர்மை, குடும்ப பாசம் ஆகியவற்றில் உயர்ந்து நிற்பார்கள். இந்த நட்சத்திர தன்மைகள் வாழ்க்கையின் திசையை வலுவாக நிர்ணயிக்கும். மேலும் இதையெல்லாம் தாண்டி ஞாயிற்றுக்கிழமை சிம்ம ராசிக்காரர்களுக்கு மிகவும் சக்தி வாய்ந்த நாள். அந்த நாளில் எடுத்த முடிவுகள், தொடங்கும் வேலைகள் நீண்ட காலம் நல்ல பலன் தரும். காலை நேரம், குறிப்பாக சூரிய உதயத்திற்கு பிறகு வரும் முதல் 2 மணி நேரம் இவர்களுக்கு அதிர்ஷ்டம் அதிகமாகவே செயல்படும் காலம். முக்கிய பேச்சு, ஒப்பந்தம், வேலை தொடக்கம் போன்றவற்றை இந்த நேரங்களில் செய்தால் வெற்றி வாய்ப்புகள் அதிகரிக்கும். சிம்ம ராசிக்காரர்களின் வாழ்க்கைகள் சோதனைகள் பெரும்பாலும் அகங்காரம், கோபம், பிடிவாதம் ஆகியவற்றை கட்டுப்படுத்துவதற்காகவே வரும். இந்த பண்புகளை சரியாக கையாள கற்றுக்கொண்டால் கர்ம பலன் சாதகமாக மாறும். வாழ்க்கையில் சிலர் துரோகம் செய்து போல தோன்றினாலும் காலம் கடந்த பிறகு அந்த அனுபவங்கள் இவர்களை மேலும் முதிர்ச்சியடைந்த மனிதர்களாக மாற்றும். சிம்ம ராசிக்காரர்களின் வாழ்க்கை ஒரு பெரிய சூரிய பயணம் போல ஆரம்பத்தில் மெதுவாக எழுந்து நடுவில் உச்சம் அடைந்து இறுதியில் உலகத்தை ஒளிரச் செய்யும். தங்களை அறிந்து தங்கள் சக்தியை சரியான பாதையில் செலுத்தினால் புகழும் பெருமையும் செல்வமும் ஒரு சேர கிடைக்கும் ஒரு ராஜ வாழ்க்கை இவர்களுக்கு உறுதி. குறிப்பாக சிம்ம ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் சில காலகட்டங்களில் எவ்வளவு முயன்றாலும் முன்னேற்றம் தாமதமாகும் சூழ்நிலை உருவாகலாம். அத்தகைய நேரங்களில் பரிகாரங்கள் ஒரு மன உறுதிகளையும் நேர்மறை சக்திகளையும் வழங்கும். குறிப்பாக ஞாயிற்றுக்கிழமைகளில் சூரிய பகவானுக்கு செம்மஞ்சள் நிற மலர்கள் அர்ப்பணித்து வழிபடுவது, சூரிய நமஸ்காரம் செய்வது வாழ்க்கையில் ஏற்பட்ட தடைகளை மெதுவாக அகற்றும். ஏழைகளுக்கு உணவு வழங்குதல், உடை தானம் செய்தல், முதியவர்களை மதித்து உதவுதல் போன்ற செயல்கள் சிம்ம ராசிக்காரர்களின் கர்ம பிணைப்புகளை சீர் செய்யும். பரிகாரம் என்பது மந்திரம் அல்ல, அது மனதை சுத்தப்படுத்தும் ஒரு வழி என்பதை கவனத்தில் வைத்தால் பலர் இன்னும் அதிகமாகும். சில சிம்ம ராசிக்காரர்களுக்கு பெயர் அல்லது கையொப்பத்தில் சிறிய மாற்றமே வாழ்க்கையில் பெரிய திருப்பத்தை ஏற்படுத்தும். சூரிய சக்தியை பிரதிபலிக்கும் எழுத்துக்கள் பெயரில் சேரும் போது தன்னம்பிக்கை, அதிகாரம், முடிவெடுக்கும் திறன் ஆகியவை அதிகரிக்கும். கையொப்பத்தில் தெளிவு, நேர்கோடு, தைரியமான எழுத்து வடிவம் இருந்தால் அது மனதளவிலும் உறுதியை ஏற்படுத்தும். இது மாற்றங்களுக்கு பிறகு வேலை, தொழில், சமூக மதிப்பு ஆகியவற்றில் எதிர்பாராத உயர்வு கிடைப்பதை பல சிம்ம ராசிக்காரர்கள் அனுபவிப்பார்கள். எப்போதும் வெளிப்படையாக தலைமை பொறுப்புடன் வாழும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு சில நேரங்களில் தனிமையும் அவசியம். அந்த தனிமை சோர்வுக்காக அல்ல, உள்ளார்ந்த சக்தியை மீண்டும் நிரப்பிக்கொள்ளும் நேராக அமையும். அமைதியான இடத்தில் சில நேரம் மௌனமாக இருப்பது, தியானம் செய்வது, இயற்கையோடு நேரம் செலவிடுவது இவர்களின் மன வலிமையை பல மடங்கு உயர்த்தும். இந்த உள்ளார்ந்த அமைதி கிடைத்த பிறகு வெளியுலக வெற்றிகள் இன்னும் உறுதியாகவும் நிலையாகவும் அமையும். சிம்ம ராசிக்காரர்கள் வாழ்நாளில் எப்படியாவது ஒரு கட்டத்தில் சமூகத்தில் அறியப்படும் நிலையை அடைவார்கள். அது அரசியல், கலை, தொழில், கல்வி அல்லது சேவை எந்த துறையாக இருந்தாலும் இந்த மனிதரை எல்லோரும் அறிந்திருக்கிறார்கள் என்று சொல்லும் அளவுக்கு ஒரு அடையாளம் உருவாகும். அந்த புகழ் தற்செயலாக வந்தது போல தோன்றினாலும் அதன்
அதன் பின்னால் பல ஆண்டுகளாக உழைப்பும் பொறுமையும் இருக்கும். இந்த பெயர் மற்றும் மரியாதை இவர்களுக்கு வாழ்க்கையின் இறுதி வரை ஒரு பாதுகாப்பு கவசமாகவே இருக்கும். சிம்ம ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் மிகப்பெரிய நோக்கம் தாமே ஒளிர்வதோடு மட்டுமல்ல பிறரையும் ஒளிரச் செய்வதாகும். தங்கள் அனுபவம், அறிவு, அதிகாரம் ஆகியவற்றை பிறருக்கு வழிகாட்ட பயன்படுத்தும் போது இவர்களின் வாழ்க்கை முழுமை அடைகிறது. இளைய தலைமுறைக்கு வழிகாட்டி பலரின் வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை உருவாக்கும் தருணங்களில்தான் சிம்ம ராசிக்காரர்கள் உண்மையான மகிழ்ச்சிகளை உணர்வார்கள். சிம்ம ராசிக்காரர்களின் வாழ்க்கை ஒரு தீப்பந்தம் போன்றது. அதுதானே எரிந்து ஒளி தருவதோடு சுற்றி உள்ளவர்களுக்கும் வெளிச்சம் தரும். சோதனைகள் வந்தாலும் வீழ்ச்சிகள் ஏற்பட்டாலும் இறுதியில் உயர்ந்து நிற்கும் சக்தி இவர்களுக்கு பிறப்பிலேயே இருக்கிறது. இந்த சக்தியை உணர்ந்து சரியான வழியில் பயன்படுத்தினால் சிம்ம ராசிக்காரர்களின் வாழ்க்கை ஒரு ராஜசீய வரலாறாக மாறுவது உறுதி. அதிலும் முக்கியமாக சிம்ம ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் ராஜயோகம் செயல்படும் போது சில தெளிவான அறிகுறிகள் தோன்றும். திடீரென முக்கியமான மனிதர்களின் அறிமுகம், அரசாங்கம் அல்லது அதிகார ஆதரவு, பலர் முன்னிலையில் பாராட்டு கிடைப்பது, தலைமை பொறுப்பு தானாக வந்து சேர்வது போன்றவை அதற்கான சின்னங்கள். இந்த காலகட்டங்களில் எடுத்த முடிவுகள் நீண்ட காலம் நல்ல பலன் தரும். அதனால் அந்த நேரங்களில் பயம் அல்லது தயக்கம் இல்லாமல் முன்னேறுவது மிகவும் முக்கியம். சரி, ஒவ்வொரு மாதமும் உங்கள் வாழ்க்கை நட்சத்திர ஒளியில் மின்னட்டும். நம்ம சேனலோடு இணைந்திருங்கள்.